தீராத தலைவலியாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணாலும் தலைவலி தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கடுகு காப்பி குடித்தா சட்டுன்னு தலைவலி நீங்கிடுங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். வறுக்கும் போது பட்டு பட்டுன்னு தெறிக்க தான் செய்யும். ஸோ கரிஞ்சிராம அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். காப்பி பவுடர் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 ஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்து கலந்து விடணும். நல்லா கொதிக்கும் போது பவுடர்ல இருக்க சத்துக்கள்லாம் கீழே இறங்கி வரட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோங்க. அப்புறமா நம்ம இதை வடிகட்டிட்டு பனங்கற்கண்டோ நாட்டு சக்கரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் நான் போட்டிருந்தேன். தலைவலி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இருக்கக்கூடிய ரன்னிங் நோஸ்க்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை ரிலாக்ஸாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி வந்த ப்ரௌனி ஆர்டர்ஸ்லாம் நான் எடுத்திருந்தேன். இதை நான் யாருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, தேனியில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களோட பொண்ணு இளவரசி பாப்பாக்காக தான். அவங்க பொண்ணுக்கு 7th பர்த்டே வருதுன்னு பாப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே செஞ்சு கொரியர் போட்டேங்க.